அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ண வண்டி. வண்டி ரெடி ஆகி எஃப்சி பண்ணியாச்சு. எஃப்சி பண்ணி இப்போ மறுபடியும் வந்திருக்கு நம்ம கடைக்கு. இப்போ இந்த வண்டியில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ரிமோட் சிஸ்டம் வந்து சேஃப்டிக்காக கஸ்டமர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த வண்டியில் ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வர லைன்லாம் செக் பண்ணி வண்டியில் ஃபிட் பண்ண போகிறோம். ரிமோட்டை வந்து ஃபிட் பண்ணி டேங்க்கு கீழே வந்து ஒரு இடத்துல செட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து இந்த சேக் ஆப்ஸ் கிட்ட வச்சாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து இந்த 2 கலரை வந்து டம்மி பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா பேட்ரி ப்ளஸ் ஆர் மைனஸு, செல்ஃப் ரிலேவுக்கு போகிறது, இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் 2 இண்டிகேட்டருக்கும் இது ஒர்க் ஆகுது. இப்போ இதை தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கனெக்ஷனில் 2 எல்லோ வரும். அந்த 2 எல்லோவும் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டருக்கு ஒன்றும், ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு ஒன்றும் ஒன்று கொடுத்தாச்சு. இது வந்து எந்த கலர் வேணால் எதில் வேணால் கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே வந்து டேப் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இந்த கப்ளர்லேருந்து வர லைன் வந்து பேட்டரியோட மெயினும் ரெட்டு, அடுத்து வந்து பிளாக் வந்து பேட்டரியோட கிரவுண்டும் அது கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் கொடுக்க மாட்டேன். ஏன்னா சப்போஸ் இதில் வந்து டர்மினல் லூஸாக இருக்குது, இல்லை யாராவது கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்னும் போது இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் இதில் கொடுக்க மாட்டேன். இப்போ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதுலேருந்து வர லைன் தான் இதில் தான் நம்ம வந்து லூப்பிங் பண்ணுவேன். இப்போ வந்து மெயினை வந்து இந்த லைனில் கொடுத்தாச்சு. இதுலேருந்து வரக்கூடிய அந்த எர்த்து, அந்த கருப்பு கலர் எர்த்தை வந்து நம்ம வந்து இதில் டச் பண்ணுறோம். டச் பண்ணோடனே ரிமோட் வந்து ஆன் ஆகிடுது. பார்த்திங்கன்னா கிரவுண்டு இதில் கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. மெயின் லைன் வந்து செல்ஃப் ரிலேவில் வந்து வர பேட்டரியிலேருந்து வர்றதுல மெயின் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்திங்கன்னா செல்ஃப் சுவிட்சுக்கு வர லைன் பார்த்திங்கன்னா எல்லோ வித்து ரெட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே பவர் வரும், அதுக்கான லைன் இது. ஆனால் அந்த லைனில் நம்ம டேரெக்டாக இப்போ ரிமோட்டில் நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மெயின் உள்ளே போயிட்டு ரிலே வந்து ஃபங்க்ஷன் பண்ணிவிடும். அது ஃபங்க்ஷன் பண்ணால் செல்ஃப் மோட்டர் வந்து ரன்னிங் ஆகும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைன், இந்த லைன் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே மெயினான லைன். இந்த ஒரு லைனை வந்து நம்ம மாற்றி ஏதாவது கிரவுண்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டல் ஒயரிங்குமே ஃபுல்லாக அப்படியே பஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த ரிமோட் சிஸ்டமே ஃபால்ட் ஆகிடும். அதுக்காக தான் இதை வந்து மெயினாக நம்ம கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும். இது வந்து கிரவுண்டு கொடுக்கக்கூடாது. கிரவுண்டு கொடுத்து நம்ம ஷெல்ஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒயரிங் எல்லாமே டேமேஜ் ஆகும். அதனால தான் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் கொடுக்குறோம். இப்போ யாராவது நண்பர் இது போல் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த லைன் மட்டும் நம்ம வந்து கரெக்டான ஒன்று கீ ரிட்டன் மெயின் பிளாக், இப்போ ஹோண்டா குரூப்பு, ஹீரோ குரூப் எல்லாமே பிளாக் வரும் அந்த லைனு. இப்போ மற்றபடி வேறு எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் பிரேக் லைட்டில் வர மெயின் அது எதுன்னு பார்த்து அதில் வந்து இந்த லைனை கொடுத்தோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த ஆரஞ்சு கலரை வந்து கீ ரிட்டன் மெயின், இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் பார்த்திங்கன்னா எப்பயுமே சாவி ஆன் பண்ணோடனே ஒரு மெயின் ஒன்று வந்துடும். அந்த மெயின் வந்து இதுக்கு நம்ம ரிமோட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல மெயினாக வரும்போது டோட்டலாக எல்லா லைனுமே நமக்கு வந்து ஆன் ஆகும். இப்போ நம்ம ரிமோட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முதல் செக் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம செக் பண்ணும்போது இப்போ வந்து அன்லாக் ஆகுது. இப்போ வந்து லாக் பண்ணி நம்ம வண்டியை ஷேக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து அலர்ட் கொடுக்குது, 4 இண்டிகேட்டருக்குமே லைன் போயிடும். அடுத்து இதை நம்ம தொடரோம் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து நமக்கு வந்து சிக்னல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது செல்ஃப் பட்டன் மட்டும் 2 கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இதே வண்டி ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் பட்டன் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ செல்ஃப் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். செல்ஃப் ஒர்க் ஆகுது, வண்டி ஒர்க் ஆகும். சாவி வந்து ஆஃபில் இருந்தாலும் நமக்கு வந்து செல்ஃப் ஒர்க் ஆகும். இதே போல் அவங்க கஸ்டமர் ஒரு குறிப்பிட்ட டிகிரி ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து வண்டியை இதிலே ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரிமோட்லாம் போட்டு எல்லாமே செட் பண்ணியாச்சு, ஒயரிங் எல்லாமே தெளிவாக. இப்போ இதை வந்து ரிமோட்டில் வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ செல்ஃப் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதுனா செல்ஃப் ஒர்க் ஆகிடுச்சு.
அதே போல் ஆஃப் பண்ணியும் பார்க்க போகிறோம். அடுத்தது இது வந்து அலாட்டு. இப்போ வண்டி கஸ்டமர் வந்து லாக் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ லாக் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து அது யாராவது எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அலாட் சிம்பிள் வரும். அதுக்கு அடுத்தது வந்து அதை தொடர்ந்து அதை எடுக்கிறாங்க அப்படின்னா பீப் சவுண்டு வந்துடும். இப்போ அதை வந்து டிஸ்கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பனு. இது வந்து அலாரம். அவ்வளோதான். இது லாக் ரிலீஸு. இப்போ இதிலே செல்ஃபும் செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவல். நன்றி, வணக்கம். நான் உங்கள் விழுப்புரம் சரவணன்.